இன்றைய ஆன்மீக தகவல். இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது வருடங்கள் 60, அயனங்கள் 2, ருதுக்கள் 6, மாதங்கள் 12, பக்ஷங்கள் 2, திதிகள் 15, வாசரங்கள், அதாவது வாசரங்கள் என்றால் நாள், அது 7, நட்சத்திரங்கள் 27 இருக்கின்றது, கிரகங்கள் 9, ராசிகள் மற்றும் ராசி அதிபதிகள் 12, நவரத்தினங்கள் 9, பூதங்கள் 5, மகா பதகங்கள் 5, பேறுகள் 16 இருக்கின்றன. ஒவ்வொருவரும் பெறுகின்ற பேறு 16 பேறுகள். புராணங்கள் 18 இருக்கின்றது. இதிகாசங்கள் 3 இதிகாசங்கள் இருக்கின்றது. இவை அனைத்தையும் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். வருடங்கள் மொத்தம் 60. அந்த 60 வருடங்களுக்கான பெயர்களை பார்க்கலாம். பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோதூத, பிரஜாபத்தி, ஆங்கீரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, வெகுதானிய, பிரமாதி, விக்ரம, விஷு, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, வியய, சர்வஜித், சர்வதாரி, விரோதி, விக்ருதி, கர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துன்முகி, ஹேவிளம்பி, விளம்பி, விகாரி, சார்வாரி, பிளவங்க, ஸ்கீலக, சௌமிய, சாதாரண, விரோதிகிருத், பரிதாபி, பிரமோதிச, ஆனந்த, ராட்சச, நல, பிங்கள, காலயுக்தி, சித்தார்த்தி, ரௌத்ரி, துன்மதி, துந்துபி, ருத்தோத்காரி, ரக்தாக்ஷி, குரோதன, அக்ஷய. இவை 60 ஆண்டுகளுக்கான பெயர்களாகும். அடுத்ததாக அயனங்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை உத்தராயணம். உத்தராயணம் என்பது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை, இந்த 6 மாத காலம் உத்தராயணம். அடுத்தது தட்சிணாயனம். இது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள 6 மாத காலம். இந்த 2 அயனங்கள் ஒன்று சேர்ந்து தமிழ் வருடமாகும். அடுத்ததாக ருதுக்கள். இவை மொத்தம் 6 வகைப்படும். அவை என்னென்ன ருதுக்கள் என்று பார்க்கலாம். வசந்த ருது. வசந்த ருது என்பது சித்திரை, வைகாசி. அடுத்தது கிரீஷ்ம ருது. இது ஆனி மற்றும் ஆடி மாதம். அடுத்து வருஷ ருது. இது ஆவணி மற்றும் புரட்டாசி. அடுத்து சரத் ருது. இது ஐப்பசி மற்றும் கார்த்திகை. அடுத்தது ஹேமருந்து. இது மார்கழி மற்றும் தை. அடுத்து சிசிரது. அடுத்து சிசிரரது. இது மாசி மற்றும் பங்குனி. இந்த 2 தமிழ் மாதங்கள் சேர்த்தது ஒரு ருது ஆகும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தமிழ் மாதங்கள் 12. இந்த தமிழ் மாதங்களுக்கான சமஸ்கிருத பெயரையும் பார்ப்போம். சித்திரை மேஷ மாதம், வைகாசி ரிஷப மாதம், அடுத்து ஆனி மிதுன மாதம், அடுத்து ஆடி கடக மாதம், அடுத்து ஆவணி சிம்ம மாதம், அடுத்து புரட்டாசி கன்னி மாதம், அடுத்து ஐப்பசி துலாம் மாதம், அடுத்து கார்த்திகை விருச்சிக மாதம், அடுத்து மார்கழி தனுர் மாதம், அடுத்து தை மகர மாதம், அடுத்து மாசி கும்ப மாதம், அடுத்து பங்குனி மீன மாதம். அடுத்து பக்ஷங்கள் 2 வகைப்படும். அது சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷம் என்பது அமாவாசை திதி முதல் சதுர்தசி திதி வரை. அடுத்து கிருஷ்ணபக்ஷம். கிருஷ்ணபக்ஷம் என்பது பௌர்ணமி திதி முதல் சதுர்தசி திதி வரை. சுக்லபக்ஷத்தை பூர்வபக்ஷம் என்றும் வளர்பிறை என்றும் கூறுவார்கள். கிருஷ்ணபக்ஷத்தை அமரபக்ஷம் என்றும் தேய்விரை என்றும் கூறுவார்கள். இந்த 2 பக்ஷங்கள் சேர்ந்தது ஒரு மாதம் ஆகும். அதாவது மாதத்திலேயே நம்முடைய வாழ்க்கைக்கான தத்துவம் இருக்கின்றது. வளரும் தேயும், மீண்டும் வளரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக திதி. திதி மொத்தம் 15 வகைப்படும். அவை என்னென்ன என்று பார்க்கலாம். முதலாவதாக பிரதமை, அடுத்து துதியை, அடுத்து திருதியை, அடுத்து சதுர்த்தி, அடுத்து பஞ்சமி, அடுத்து சஷ்டி, அடுத்து சப்தமி, அடுத்து அஷ்டமி, அடுத்து நவமி, அடுத்து தசமி, அடுத்து ஏகாதசி, அடுத்து துவாதசி, அடுத்து திரையோதசி, அடுத்து சதுர்தசி, அதற்கடுத்து பௌர்ணமி அல்லது அமாவாசை. அடுத்து வாசரங்கள் 7 வகையாகும். அவை என்னென்ன என்று பார்த்தால் ஆதித்ய வாசரம், சோமவாசரம், மங்களவாசரம், சௌமியவாசரம், குருவாசரம், சுக்லவாசரம், மந்திரவாசரம். அதாவது ஸ்திரவாசரம் என்று சொல்வார்கள். வேறு ஒன்றும் இல்லை. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை. இதனை நாம் சமஸ்கிருதத்தில் சொல்கின்றோம். நட்சத்திரங்கள் மொத்தம் 27.
அவை என்ன என்று உங்களுக்கே தெரியும். ஆகவே இப்படி நாம் நம்முடைய ஆன்மீகத்திலே நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு பூஜைகளை செய்வோம். நம்முடைய வாழ்விலே சுகமாக வாழ்வோம். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.